இது ஒரு என்ட்ரன்ஸ். எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. இங்க பாருங்க, எவ்வளோ பேரை சாப்பிட்டுருக்கணும்னு தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டென்ட் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மைசூரில் இருக்கிற மைசூர் ஜூக்கு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்க போது, இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்க போது, இந்த ஜூவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். அதே மாதிரி ஏன் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஷாட் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மைசூர் சிட்டிலேருந்து பஸ் ஸ்டாப், இந்த ஜூ பஸ் ஸ்டாப் வந்தோன்னா நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஜூ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாமராஜேந்திரா ஜுவாலஜிக்கல் கார்டன். இது ஒரு என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக எப்படி போகணுன்னு தெரியல, கேட்டுட்டு போகலாம். நம்ம என்ட்ரன்ஸ் ஏதோ அங்கே தான், பட் இங்கே தான் வந்துட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கணுமா, ஆப்போசிட்டில் பார்க்கிங் ஏரியாவில். ஸோ கீழே போய் தான் நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கணும். ஸோ போகலாம் கீழே. ஸோ மெயின் ரோட்லேருந்து சப்வே மாதிரி வந்துட்டு அந்த பக்கம் போகுது. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக. ஸோ அங்கே தான் போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். இதே நல்லா தான் இருக்குது. இந்த இடமே ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம உள்ளே வந்துடுவோம் போல். ஸோ இப்போ வந்துட்டோம், கூட்டம் ஆல்ரெடி இருக்குது இங்கே. ஜூவோட லொக்கேஷன்லேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். வேணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் நல்லா டீட்டெயில்ஸ் புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துடலாம். கவுண்டர் இங்கே வந்துட்டு நிறையா இருக்குது. க்யூவில் நின்று வாங்குற மாதிரி தான். நீங்கள் இங்கே வந்துட்டு கேஷ் தந்தும் வாங்கலாம், ஜிபே, ஃபோன்பே அது மூலியமாகவும் வந்துட்டு பே பண்ணி வாங்கலாம். டிக்கெட் ரேட் வந்து போட்டிருக்காங்க, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே. இந்த ஜூக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 100 ரூபா, கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸ். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் வந்துட்டு சார்ஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமரா, ஸ்டில் கேமரா கொண்டு வந்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமரா கொண்டு வந்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் லாக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா அது தனியாக வந்து 10 ரூபா பே பண்ணி வந்துட்டு லாக்கர் வந்து தனியாக வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு அங்கங்கே மேப் வச்சுருப்பாங்க, எங்கெங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்பவே பெருசாக போகும். பார்ட் 1 பார்ட் 2 போடுற மாதிரி தான் பிளான் இருக்குது எனக்கு. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அப்படி நீங்களும் உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்துட்டு பேர்ட்ஸோட இது வச்சுருக்காங்க, ஃபுல்லாக பேர்ட்ஸு. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே ஒன்று ஒன்றா போகலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா சர்வீஸ் க்ரேன்னு இருக்குது. கண்டிப்பாக சின்ன வயசில் புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம் க்ரேன்னு சொல்லிட்டு. அந்த பறவை தான் இது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள். பறவைங்கள்லேயே நிறையா வகை இங்கே இருக்குது. அதுவும் மாதிரி எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது இங்கே. இங்கே மயில் உள்ள இருக்குது பாருங்கள். ரெண்டு மயில் இருக்குது இங்கே. அங்கே ஒன்று தூங்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பேர்ட்ஸ் நேம் தந்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பேர் லவ் பேர்ட்ஸ் தான். மேபி இந்த இதெல்லாம் வந்துட்டு கோழி வகையில் வந்துட்டு ஒன்றா இருக்கும். இதெல்லாம் மூமெண்ட்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த இதெல்லாம் பார்க்க. இங்கே பாருங்கள்.
இந்த பறவையை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இதுலேயும் 2 இருக்குது, பட் இன்னொன்று எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. மேலே பார்க்கணுமா? இங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்கள். இங்கேயும் நிறையா தமிழ் பேசுகிற ஆளுங்க வந்துட்டு ஜூக்கு வந்துட்டு போகிறாங்க. இதுவும் கோழி வகை மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ள அங்கே பாருங்கள் ரெட் கலரில் நிற்கிது. அதோட வால்லாம் பாருங்கள். அங்கே ஒரு மயிலும் உட்காந்துட்டு இருக்கு. அடிச்சு வச்சிருக்காங்க. இங்க ரெட்டு, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட். கியூட்டா இருக்குதுங்க எல்லாமே. நிறைய பறவை பேர் நம்மளுக்கு தெரியாம வந்திருக்கும். அழகா இருக்குதுங்க எல்லாமே. ஸோ இங்கே பேர் போட்டுருவாங்க பாருங்க, ப்ளூ கோல்டு மேட்டர். ஸோ ப்ளூவும் கோல்டும் இந்த மாதிரி கலர்ல சவுண்டை பாருங்க. இது ரெட் அண்ட் கிரீன். இது ஸோ இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் பாருங்க, எல்லாமே வந்துட்டு அந்த இதெல்லாம் கலர் அப்படியே அழகாக தெரியுது. இங்கே ரெட் இருக்குது. ஸோ உள்ளே போகலாம், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேபி இது பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படின்னு தெரியல. கோழி வகைங்களில் மேபி இதுவும் ஒன்றா இருக்கலாம். அப்படிதான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இவங்க பறக்கிற மாதிரி இல்லை, சும்மா வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம். ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. இங்கே இவன் தனியாக மட்டும்தான் இருக்கான், இவன் ஜோடி இல்லை போல். ஸோ இதெல்லாம் அவ்வளோதான். ஸோ ஓகே, இது ஃபுல்லாக பேர்ட் செஷன். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அனிமல் செஷன்ஸ் போகலாம். மைசூர் ஜூ வந்துட்டு 1892 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10.9 ஏக்கர்ஸ் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1907 திருப்பியும் ஒரு 6.22 ஏக்கர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 16.17 கிட்ட வரும். 17 ஏக்கர் கிட்ட வந்துட்டு இந்த மைசூர் ஜூ இருக்குது இது. ஸோ குரங்கு வகையில் இது ஒன்று இங்கே உட்காந்துருக்கு பாருங்க. இங்கே ஒன்று உட்காந்துருக்கு, இதோ அங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க. ஃபாரின்ல பெட் அனிமல்ஸ் இது ஒன்று தான். அழகாக சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அகைன் 1909 வந்துட்டு இந்த ஜூக்கு பேர் வந்துட்டு ஸ்ரீ சாமராஜேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டரோட பேரை வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தோம் பேர். மான் வகையில் வந்துட்டு இந்த மானுங்களும் ஒன்று. இங்கே பாருங்கள் எவ்வளோ கும்பலாக நிற்கிதுங்க. இதுங்க சாப்பிட்டுட்ருக்கு, நெகலுக்காக இப்படி நிற்கிதுங்க. அழகாக இருக்குது இந்த மான்லாம் பார்க்கவே. இப்போ ஸ்னேக்ஸ் வகைகள் பார்க்க போகலாம். அப்படியே இங்கே பாம்புகளையும் பார்த்தீங்கன்னா நல்லா கேர் எடுத்து வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. பாம்புலாம் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு பாக்ஸில் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தலை 2 பாம்பு இருக்குது இதுலேயே. பாம்போட பேருங்களும் வந்துட்டு கீழே கேப்ஷனில் போட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது இந்த பாம்பு, ஒல்லியாக க்ரீனாக நல்லா இருக்குது பார்க்க. இதோட பேரும் இங்கே இருக்குது.
இந்த பாம்பு பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. பல்லி வகைகளில் இதுவும் ஒன்று. தமிழில் இது பேர் உடும்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரில, தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாம்புலேயே ஆல்மோஸ்ட் நிறைய வகை இருந்துச்சு. அங்கே நம்ம பார்க்காத வகைலாம் அங்கே இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நான் கொஞ்சம் மட்டும் தான் காட்டியிருக்கேன் வீடியோவில். இப்போ கிராக்கடைல் வகைகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் தான் காட்ட முடியும் வீடியோவில். எப்படி இருக்குன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. பிரிட்ஜில் நம்ம நடந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்கலாம். ஃபோனு கீழே வந்துச்சுன்னா அவள் தான் எடுக்கிறது கஷ்டம். பாருங்கள் தனியாக இருக்குது இந்த முதல்ல. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா பறவைங்கள் கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இது நல்லா ஹெல்த்தியாக குண்டாக இருக்குது. இது ஒன்று அதுவும் கரெக்டாக மேலே படுத்துருக்கு தண்ணியில் போகாமல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே தான் நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி பறவைங்களாக இருக்கும் இங்கே. இது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ், பட் க்ளீனாக இல்லை. ஸோ பரவாயில்ல, நம்ம மேலே பறந்து போவோம். இங்கே பாருங்கள். ஓய் எல்லாமே நம்ம பக்கத்துலேயே பறந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பக்கத்துலேருந்து வந்தால் நம்மளுக்கு வந்துட்டு கிராக்கடைல். இது அது வந்து ஒரு பிரிட்ஜ்லேருந்து நம்ம நடந்து வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே ஓப்பனாக நமக்குள்ளே மட்டும் இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் எல்லாம் கூட்டமாக உட்காந்துட்டு இருக்குதுங்க தூங்கிட்டு. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளை கொத்திட்டு போயிடாதுமே. பாரு எவ்வளோ பேர் இது கொக்கு. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது எவ்வளோ பேரை சாப்பிட்ருக்கோமோன்னு தெரியல. இதுங்கெல்லாம் சின்னதாக இருக்குதுங்க. வாயே அப்படிதான், இது சின்ன வாய். ஸோ இங்கே ஒரு கேஜ் இருக்குது, அதுக்குள்ளேயும் நம்ம போகலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாத்துங்கள் வகை கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கும் இங்கே. அதுவும் அழகாக இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும் இந்த இடம். ஸோ இதெல்லாம் தள்ளி தான் நம்ம போக முடியும் இல்லை, ஏன்னா வந்துட்டு அந்த இதெல்லாம் வெளில வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கூஸ், இது பேர். எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குது. இந்த தண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், பட் இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நெல்லில் வந்துட்டு பிரிட்ஜு போகிற மாதிரி ரைட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு பாண்டு, அந்த பாண்டில் வந்துட்டு இந்த கூஸு வாத்தெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க. இதுவும் அழகாக இருக்குது இந்த இடம்.
இப்போ இங்கேருந்து நம்ம வெளியே போகலாம். வெளில போயிட்டு அந்த பக்கம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உடும்பு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்குது. நீங்கள் தெரியுதுன்னு நம்புகிறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆமைகள் வகை. ஸோ எவ்வளோ ஆமை இருக்குது, எல்லாமே வந்துட்டு லைனாக உட்காந்துட்ருக்கு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், லைனாக ஏதோ ரேலி போகிற மாதிரி வந்துட்டு லைனாக உட்காந்துட்ருக்கு. இங்கே இருக்கிற ஆமையிலேயே இந்த ஆமை தான் கொஞ்சம் வயசானதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. பார்ட் 2 வரப்போகுது. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்கண்டென்ட் தமிழ். பாய். Like a Hellcat. Hellcat.